வெல்கம் டு அவர் சேனல். நான் பிளாக் பார்க்க போனேன்னா நேற்று ஊர்லேருந்து வந்தேன். ரொம்ப ட்ராவலு பாருங்க, ஃபேஸ் பண்ண தெரியும். தூக்கம் சரியாக இல்லாமல் பஸ்ஸில் தான் வந்தேன். ஸ்லீப்பர் இதில் சிட்டி பஸ்ஸில் தான் வந்தேன். இருந்தாலும் சரியாக தூக்கம் வரல. வந்து அப்படியே லைட்டாக தூங்கிட்டு ஒரு 2 ஹவர்ஸு அப்படியே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அதனால் சரியாக தூங்க முடியல, சரியாக டயர்டாக இருக்குது. சரி, ஓகே, உங்களுக்கு எப்பயும் டெய்லி ஒரு வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு. கரெக்டாக எப்பயும் போல் 9:45 கிளம்பிட்டேன். போயிடும் ஆஃபீஸு. போயிட்டு நேற்று வரல, நேற்று 2 நாள் லீவ் வேறு. ஸோ அதனால் ஒர்க் வேறு ஹெவியாக இருக்கும். இன்றைக்கி போயிட்டு எல்லா ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸை முடிச்சுட்டு வர வேண்டியதான். வந்து தான் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஃபுல்லாக. நாளைக்கு ஃப்ரைடே, 2 நாள் இருக்குது. நேற்று ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னா ஒன்றும் நடக்கலை. நேற்று எழுந்திரிச்சேன். நேற்று அப்படியே சாப்பிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பாட்டி வீட்டுக்காக போயிட்டு மாமா பொண்ணுங்களாம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நைட்டு எப்பயும் போல் அங்கே 8 மணிக்கு பஸ் ஏறினேன். அங்கேருந்து தருமபுரியில் பெண்ணாயிரம் வந்தேன். பெண்ணாயிரத்தில் ஃப்ரெண்டு கூட அப்படியே பேசிட்டு அடுத்த பஸ்ஸு போகலாமான்னு சொல்லிட்டு தருமபுரி அடுத்த பஸ் ஏறினேன். ஒரு 10-10:15 பஸ் ஏறினேன் நினைக்கிறேன். 11 மணிக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா சென்னை பஸ்ஸே இல்லை. பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு 1/2 மேலே உட்காந்துருந்தேன். ஏன்னா நார்மல் பஸ்ஸில் போனால் கடுப்பாக இருக்குமே அப்படின்ட்டு. இப்போ கடைசியாக வந்துச்சு ஒரு பஸ்ஸு. அதில் சிட்டி பஸ்ஸு 11:35 40 சம்திங் வந்துச்சு. சரி, சீட்டு இருந்துச்சு. ஏறி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு வந்தோம். அப்புறம் அப்படியே படுத்து தூங்கிட்டு அப்படியே வந்தான். அவன் ஃப்ரெண்டு வந்து பொண்ணு இறங்கிட்டான். எனக்கு ஒன்று நானும் சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே நானும் சரியான தூக்கப்ப அப்படியே வந்தேன். கோயம்பேடில் இறங்கி அங்கே அப்படியே டைம் ஆகிடுச்சு. எப்பயும் நான் விடியக்காலில் வந்துடுவேன் 4:30. இன்னைக்கு வந்தது இங்கே 5:45 வேணுமா தான் சொல்லி வந்தேன். வெளிச்சம் முன்னாடி வந்துடுச்சு. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டு அப்புறம் பஸ்ஸில் தான் வந்தேன். மெட்ரோனா போயிட்டு ஆலந்தூரில் போயிட்டு மாறி திருப்பி இங்கே வரணும். ஒரு பிரச்சனை ஏறி உட்காந்தா வந்துடலாம்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்தேன். வந்து இங்கே கொஞ்சம் காளியம்மன் கோயிலில் இறக்கி விட்டாங்க ஸ்டாப்பிங்கில். இங்கே அப்படியே நடந்து வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்தேன். 6:45 வந்தேன் நினைக்கிறேன். வந்துட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் போட்ட உடனே அதை தூங்கி எழுந்திரிச்சு எப்படி போல வளர்க்கும் போது நம்ம கிளம்பிட்டோம். ரெடி ஆகிட்டு அப்படியே எப்படி போல கிளம்பிட்டோம் டைமுக்கு. சரி, போயிட்டு வரையும் கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திருப்போம் 2 நாள். அப்போ தான் அது தூக்கம் தெரியும். இதெல்லாம் தெரியாது. சனிக்கிழமை வேறு நேற்று லீவ் எடுத்தனால சனிக்கிழமை வரேன்ட்டேன். இந்த வாரம் சனிக்கிழமை வேறு பார்ப்போம். போய் தானே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, உங்களுக்கு பிடிச்சதா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? ஓகே, பாய்.